தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக எம்எல்ஏக்கள் 20 பேர் கட்சி தாவுகின்றனர். திமுக எம்எல்ஏக்கள் 20 பேர் கட்சி தாவுகின்றனர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். திமுக சிட்டிங் எம்எல்ஏக்கள் பலருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அவர்கள் அதிருப்தியில் உள்ளனர். திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்காததால் அவருடைய மகள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். கருணாநிதி தன்னுடைய கட்சி பதவியை, பகுதி செயலாளர் பதவியை ராஜினாமா செய்தார். அதேபோன்று திமுகவின் முன்னாள் பொதுச் செயலாளர் அன்பழகன் அவருடைய பேரன் வெற்றி அழகன் திமுகவுடன் ஏற்பட்ட மனக்கசப்பால் இந்த முறை வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு கூட வழங்கவில்லை. அவரும் அதிருப்தியில் உள்ளார். அதேபோன்று 3 முறை லால்குடி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சவுந்தரபாண்டியன் இந்த முறை போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. நாமக்கல் ராமலிங்கம் அவருக்கும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் அவருக்கும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. ஏறத்தாழ 20 சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. அவர்கள் கட்சி தலைமை மீது அதிருப்தியில் உள்ளனர். அதேபோன்று தென்காசி முன்னாள் மாவட்ட செயலாளர் சிவபத்மநாபன் தனக்கு மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்கும் அல்லது ஆலங்குளம் தொகுதி வேட்பாளர் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்த்திருந்தார். இரண்டுமே நடக்கவில்லை. ஆக இந்த முறை போட்டியிட எம்எல்ஏ சீட்டு கொடுக்காத காரணத்தினால் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏக்கள் 20 பேர் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் கட்சியிலிருந்து விலக திட்டமிட்டுள்ளனர். கொடைக்கானலிலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மூத்த நிர்வாகிகளை அனுப்பி சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். ஆனால் அந்த 20 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆதவ் அர்ஜுனாவுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார்கள்.